ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே மாவு அரைச்சி இடியாப்பம் செய்யணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான தான். ரொம்ப சூப்பராக அந்த பாருங்கள், உதிரி உதிரியாக நாமளே வீட்டிலையே மாவு அரைச்சி செஞ்சிடலாங்க. அதுவும் எந்த மாவில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, திணை அரிசியில் ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு இடியாப்பம் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ நாம் இந்த திணை அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் அது தண்ணி இல்லாமல் நல்லா இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 hour துண்டு போட்டு காய வச்சிடலாம். காய வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரை எடுத்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு அப்படியே புளிய போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நம்ம தண்ணி வச்சு இப்போ அவிச்சு எடுக்க போகிறோங்க. நம்ம அவிச்சு எடுக்கையில் தான் இந்த இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வருங்க. எந்த மாவுமே அவிச்சு எடுக்கையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ அவிச்சு எடுத்த மாவை நல்லா ஒரு ஜல்லடை எடுத்து நல்லா சலிச்சிடலாங்க. ஏன்னா இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா, அதனால நம்ம சலிக்க போகிறோம். நல்லா கையை வச்சு பிசைங்க. எவ்வளோ தூரம் உங்களால் சலிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சலிங்க. இப்போ இதுவே இதை நல்லா உங்களால் சலிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் நல்லா காய வச்சுட்டு கூட மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பண்ணலாம். நாம் அப்போயே ரெடி பண்ணுறோம். மாவு அரைச்சி உடனே அவிய வச்சுட்டு அப்போயே நம்ம இடியப்பம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதனால இந்த அளவுக்கு நல்லா கையை விட்டுட்டு நீங்கள் நல்லா இப்படியே அமைக்கி விட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மாவு கீழே போயிடும். அந்த கப்பிகள் மட்டும் நம்மளுக்கு மேலே கிடச்சிரும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சா. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா உப்பு போட்டு மாவை எல்லா இடத்துலையும் கலக்க போகிறோம். நல்லா நம்மளுக்கு மாவு நம்ம ஜலிக்கையிலே பார்த்தோம் அப்படின்னா மாவு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. புட்டு மாதிரிலாம் இருக்காதுங்க. மாவு பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கையை வச்சு அது பிணையிலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம உப்பு எடுத்து அதில் போட்டுட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நாம் கிளறிடலாம். உங்களுக்கு இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் மாதிரி தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா விடவே மாட்டீங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த இடியப்பம். ஏன்னா இது நம்ம திணை அரிசியில் பண்ணுறதுனால ரொம்பவே உடம்புக்கு சர்க்கரை வியாதி இருக்கட்டும், அவங்களுக்கு பிபி, சுகர் இந்த மாதிரி இருப்ப எல்லாருக்குமே இந்த இடியப்பம் ரொம்ப சூப்பருங்க. ஏன்னா இந்த இடியப்பம் எல்லாருமே சாப்பிடலாம் தாராளமாக. அதுக்காக தான் நாமளே வீட்டில் பண்ணுறோம். கடையில் போய் எந்த மாவு வாங்க போகிறதில்ல. இப்போ நம்ம நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சாச்சு. இப்போ சுடு தண்ணி நல்லா கொதிக்க வைக்க வேண்டாம். ஓரளவுக்கு கொதிக்க வச்சுட்டு இப்போ தண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. எப்போயுமே நான் இடியப்பத்துக்கு சொல்கிறதா, இடியப்பத்துக்கு மட்டும் நம்ம அப்படியே தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம சேர்க்கணும். ஏன்னா இடியப்பம் நீங்கள் அப்படியே ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு சம்டைம்ஸ் நிறைய தண்ணி ஆயிடும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆச்சுன்னா உங்களுக்கு பிணையிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இந்த மாதிரி மாவை கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா நல்ல சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம கரண்டியை வச்சு முதல்ல கிளறிக்கலாம். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் பொறுக்க சூடு வந்தோன்னே நல்லா கையை போட்டு நல்லா பிசைங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க. இப்போ நம்ம நல்லா கரண்டியை விட்டு தான் நல்லா கிளறி இருக்கோம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆச்சு. இப்போ நம்ம கையை வச்சு பிசைஞ்சு மாவை ரெடி பண்ணிட்டோம். இப்போ அது மேலேயே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் ஏன் விடுறோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக. ரெண்டாவது புளியையில் நம்மளுக்கு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. நம்ம புளியறதுக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சமாக ஆயில் விட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக போகுங்க. நீங்களும் கை வலிக்கு கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்போ நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக நம்ம ஆயில் விட்டதுனால நம்ம மாவும் நல்லா சாஃப்டாக இருந்தனால ஈஸியாக நம்மளுக்கு புளிய வந்துருச்சு. இப்போ நாம் இடியப்பம் செஞ்சாச்சு ஆல்மோஸ்ட். இப்போ இடியப்பம் புளிஞ்சதுக்கப்புறம் இதை எப்படி அவிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க. முதல்லையே தண்ணி கொதிக்க வச்சுட்டு தான் நீங்கள் இடியப்பத்தை தூக்கி மேலே வச்சு க்ளோஸ் பண்ணணும். தண்ணி கொதிக்காமல் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா இடியப்பம் என்ன ஆயிரும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி குழையிற மாதிரி ஆயிரும். அதனால் தயவுசெய்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வைங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. தட்டினதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக சாஃப்டான இடியாப்பம் ரெடிங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா உதிரி எடுக்கையிலே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு லேயராக அப்படி ஒரு இடியாப்பம் சூப்பராக வந்துருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா கடையில் நீங்கள் போய் மாவு அரைக்கணும்னு அவசியம்லாம் கிடையாதுங்க. நீங்களே வீட்டில் அரைச்சி செஞ்சுக்குங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப், லைக் ரெண்டையும் பண்ணிடுங்க. ஓகே, இது மாதிரி இன்னொரு ஹெல்த்தி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.